ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். 2:45க்கு இந்தியாலேருந்து கால் வந்தது. 2, 3 வாட்டி திருப்பியும் கால் பண்ணிட்டே இருந்தாங்க எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு. அந்த காலெல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தூங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள மணி 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் எங்கே தூங்குறது? எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சுட்டேன். காலையிலேயே பூஜை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோட பெரிய பொண்ணோட பர்த்டே. 18 வயசு டர்ன் ஆகுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, வடை ரொம்ப பிடிக்கும். அதால் வடை பண்ணி கொடுக்கலான்னு இட்லி, தோசை அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பொங்கல் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வடை இருக்கிறதால பொங்கல் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், சாம்பார், வடை பிளான் பண்ணேன் நானு. பசங்க வடைக்கு கூட சண்டை போட மாட்டாங்கங்க. அந்த கடைசி மாவு மீந்துட்டா நம்ம சின்ன சின்ன உருண்டை பண்ணி போடுவோம் இல்ல, ஒரு 2, 3 உருண்டை. அதுக்கு தாங்க சண்டை வரும். இப்போல்லாம் வடை போடும்போது பாதி வடை பண்ணிடுறது, பாதி மாவு வந்து போண்டா பண்ணி கொடுத்துருவாங்க. என்னோட சின்ன பொண்ணுக்கு வடை வச்சோம்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை மாதிரி போண்டா சின்ன சின்னதாக வச்சோம்னா ஒரு 4க்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அந்த 4 சின்ன போண்டா சாப்பிட்டாலுமே ஒரு வடை சாப்பிட்ட மாதிரி எனக்கு திருப்தி ஆகிடும். பர்த்டே கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அவங்க அக்கா கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் என்னோட சாய்ஸில் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு பார்த்து பார்த்து பண்ணாங்க. அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுட்டு மாலுக்கு எடுத்துகிட்டு போனது, அங்கே சர்ப்ரைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஈவினிங் பார்ட்டிக்கு வர சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி